தென்கொரியாவில் நடைபெற்ற குட்டி தூக்கம் போடுபவர்களுக்கான வினோத போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தென்கொரியாவின் சியோல் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மை பிரச்சினை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குட்டி தூக்கம் போடும் போட்டி நடைபெற்றது. 3வது ஆண்டாக நடைபெற்ற இந்த போட்டி சியோலின் ஹன்காங் ஆற்றங்கரையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆண்கள், பெண்கள் என மொத்தம் 170 பேர் கலந்து கொண்டனர். விதிமுறைகளின்படி 2 மணி நேரத்திற்குள் ஆழ்ந்து தூங்கியவர்களுக்கு அவர்களின் இதய துடிப்பு கணக்கீட்டின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டு வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். முடிவில் இந்த போட்டியில் 80 வயது முதியவர் முதலிடம் பிடித்தார். அவருக்கு ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது. தென்கொரியாவில் நடைபெற்ற குட்டி தூக்கம் போடுபவர்களுக்கான வினோத போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தென்கொரியாவின் சியோல் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மை பிரச்சினை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குட்டி தூக்கம் போடும் போட்டி நடைபெற்றது. 3வது ஆண்டாக நடைபெற்ற இந்த போட்டி சியோலின் ஹன்காங் ஆற்றங்கரையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆண்கள், பெண்கள் என மொத்தம் 170 பேர் கலந்து கொண்டனர். விதிமுறைகளின்படி 2 மணி நேரத்திற்குள் ஆழ்ந்து தூங்கியவர்களுக்கு அவர்களின் இதய துடிப்பு கணக்கீட்டின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டு வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். முடிவில் இந்த போட்டியில் 80 வயது முதியவர் முதலிடம் பிடித்தார். அவருக்கு ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது. தென்கொரியாவில் நடைபெற்ற குட்டி தூக்கம் போடுபவர்களுக்கான வினோத போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தென்கொரியாவின் சியோல் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மை பிரச்சினை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக குட்டி தூக்கம் போடும் போட்டி நடைபெற்றது. 3வது ஆண்டாக நடைபெற்ற இந்த போட்டி சியோலின் ஹன்காங் ஆற்றங்கரையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆண்கள், பெண்கள் என மொத்தம் 170 பேர் கலந்து கொண்டனர். விதிமுறைகளின்படி 2 மணி நேரத்திற்குள் ஆழ்ந்து தூங்கியவர்களுக்கு அவர்களின் இதய துடிப்பு கணக்கீட்டின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டு வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். முடிவில் இந்த போட்டியில் 80 வயது முதியவர் முதலிடம் பிடித்தார். அவருக்கு ரொக்க பரிசு மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது.